ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் அம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 3. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் குணம் என்ன? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று கூறுகிறாள். ஏற்கனவே முதல் பாசுரத்தில் பார்த்தோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொன்னாள். நாராயணன் எனக்கு பறை தருவான் என்று சொல்லவில்லை. அதே பாசுரத்தில் முதலில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமின் என்று கூறுகிறாள். போதுவீர் போதுமின், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ எல்லோரும் வாருங்கள். யாருக்கெல்லாம் இதில் ஒரு ஆர்வம் இருக்கிறதோ, இந்த மார்கழி நோன்பை செய்ய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ எல்லோரும் வாருங்கள், போதுவீர் போதுமின் என்று முதலிலேயே கூறிவிட்டாள். இப்பொழுது அது இன்னும் வெளிப்படையாக தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று கூறுகிறாள். முழுவதுமே திருப்பாவை முழுவதும் ஆண்டாள் இந்த பொதுநலம் பேணல் என்னும் விஷயத்தை காண்பித்து கொண்டே வருகிறாள். தனக்கென்று அவள் எதையும் செய்யவே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே, முதல் பாசுரத்திலிருந்தே மற்றவர்களையும் சேர்த்து கொண்டேதான் வருகிறாள். இப்பொழுது 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை தோழிகளை எழுப்பிக் கொண்டே போகிறாள். ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாள். தூங்கிக் கொண்டிருக்கிறாள், காது கேட்காமல் இருக்கிறாள், இவர்கள் கூப்பிடுவதே காதல் விழாமல் இருக்கிறாள், மாற்றம் தாராமல் இருக்கிறாள். ஆனால் அப்படிப்பட்ட தோழிகளையும் விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு தோழியாக எழுப்பிக் கொண்டு செல்கிறாள் இல்லையா? இங்கே நாம் அந்த பொதுநலம் பேணலைத்தான் பார்க்க வேண்டும். இந்த பாசுரத்தில் இன்னும் வெளிப்படையாக இந்த நோன்பை செய்வதனால் மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்று கூறுகிறாள். அடுத்த பாசுரத்தில் சிறப்பு பயனாக மழை பெய்ய வேண்டும் என்று மழை பகவானிடத்திலேயே வேண்ட போகிறாள். இந்த பாசுரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பொதுநலம் பேணல், திங்கிங் குட் ஃபார் அதர்ஸ். இந்த பொதுநலம் பேணல் என்று வரும்பொழுது யாரும் மிகவும் சுயநலம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் சுயநலவாதிகளாக இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. ஆனால் பிறர் நலம் எப்படி பேணுவது என்பதும் நமக்கு சரியாக புரியவில்லை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் பிறர் நலம் எப்படி பேணுவது என்பதில் எல்லோருக்குமே ஒரு அரைகுறையான ஒரு ஞானம்தான் இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. அது என்னவென்ற ஒரு சரியான புரிதல் நமக்கு இல்லை. பிறர் நலம் பேணுதல் என்றால் உதவுதல் என்ற அர்த்தமும் இல்லை. உதவி செய்தல் என்பது நாம சென்று வலிய சென்று இன்னொருவருக்கு உதவி செய்வது. பிறர் நலம் பேணுவது என்னவென்றால், நாம் செய்யும் விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வேலையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேலையை செய்யும் பொழுது மற்றவர்களுடைய நலனையும் நாம் அப்படியே பேண வேண்டும். நாம் செய்யும் நம்முடைய வேலையின் ஒரு ஆர்வத்தால் மற்றவர்களுக்கு நாம் எந்த விதமான ஒரு தொந்தரவையும் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு அதனால் நலம் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பதுதான் பிறர் நலம் பேணுதல். இந்த பிறர் நலம் பேணுதல் என்பதை எப்படி செய்யலாம்? இந்த திருப்பாவையின் முன்னுரையில் ஒரு அழகான ஒரு கதையை நம் முன்னோர்கள் சொல்வார்கள். ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தோம் இல்லையா? அதனால்தான் அவள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் என்று கூறுகிறாள். தான் ஆய்ப்பாடியில் இருப்பதாகவும் எல்லா கோபிகைகளும் தான் தன்னுடைய தோழிகள் என்றும் அவள் நினைத்து கொண்டு இந்த திருப்பாவையை பாடுகிறாள். அதனால் ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு கதை இந்த திருப்பாவையின் முன்னோட்டத்திற்கு. அந்த ஊர் பெரியவர்கள் எல்லோரும் ஆண்டாளை பார்த்து கேட்கிறார்களாம், ஏனம்மா உனக்கு இப்படி ஒரு மிகுந்த கடினமான சில விரதங்களை மேற்கொள்ளும் ஒரு நோன்பை எதற்காக நீ செய்கிறாய்? நீயும் உன்னுடைய தோழிமார்களும் எதற்காக இதை ஆரம்பிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்களாம். அப்பொழுது ஆண்டாள் சொல்கிறாள், இந்த நோன்பின் பலனினால் நாடு முழுவதும் நன்றாக மழை பெய்யும், மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்று கூறினாளாம். அதை கேட்டவுடன் நந்தகோபன், ஆஹா, இந்த சிறு குழந்தைகளுக்கு எவ்வளவு பொதுநலன்! இந்த சிறு வயதிலேயே அவர்கள் நாடு முழுவதும் நன்றாக மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக நோன்பு இருக்கிறார்களே என்று சொன்னானாம். ஆனால் உண்மையில் இந்த ஆண்டாளுக்கும் சரி மற்ற தோழிகளுக்கும் சரி அவர்களுடைய உண்மையான குறிக்கோள் என்னவென்றால் கண்ணன் வேண்டும் என்பதுதான். அது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நோன்பின் சிறப்பு பயனாக மழையும் பெய்யும்.
அந்த பொது நலனைத்தான் அவர்கள் அந்த ஊர் பெரியவர்களிடம் நந்தகோபனிடம் சொன்னார்கள். இப்பொழுது நந்தகோபன் என்ன செய்தான்? இவர்கள் பொதுநலன் வேண்டி இவ்வளவு ஒரு கடினமான விரதங்களை, அப்படிப்பட்ட ஒரு கடினமான நோன்பை செய்ய போகிறார்கள். ஊர் நலனை வேண்டுகிறார்கள், பொது நலனை வேண்டுகிறார்கள். காலையில் எழுந்து அவர்கள் குள்ள குளிர நீராட வேண்டும். இந்த சிறு குழந்தைகள் எப்படி துணையில்லாமல் செல்வார்கள் என்று நந்தகோபன் நினைத்தானாம். உடனே அவன் என்ன செய்தான்? கண்ணா, டேய் கண்ணா, இங்கு வா என்று அழைத்தானாம். இந்த சிறு குழந்தைகள் காலையில் தனியாக செல்ல போகிறார்கள், அதனால் நீ அவர்களுக்கு துணையாக போ என்று கூறினானாம். என்று அவ்வளவு சுவாரஸ்யமான ரசமான ஒரு கதையை, ஒரு முன்னோட்டத்தை இந்த பாசுரத்திற்கு நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். இதை பார்க்கும் பொழுது எப்படி தோன்றுகிறது? உண்மையான குறிக்கோள் கண்ணன் தான். இந்த நோன்பிற்கு உண்மையான குறிக்கோள் கண்ணன் தான். அதன் பொது நலன் மழை பெய்ய வேண்டும், நாட்டில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது. அந்த பொது நலனை சொன்னவுடன் நந்தகோபன் தானாகவே கண்ணனை கூட அனுப்பினான் அல்லவா? அதுபோல் பிறர் நலனை நாம் பேண பேண நம்முடைய குறிக்கோள் எதுவோ அது தானாகவே நடந்துவிடும். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எந்த செயல் இருந்தாலும் அதில் பிறர் நலனை கொண்டு வர வர நம்முடைய குறிக்கோளிற்கு அருகே நாம் செல்வதை நாமே கண்கூடாக காணலாம். இந்த பிறர் நலம் என்னும் பொழுது ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒருவன் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு ஒரே ஒரு குழாய் இருந்தது. குழாயின் பக்கத்தில் ஒரே ஒரு குவளை இருந்தது. அந்த குவளையில் பாதி தண்ணீர் இருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு பலகை இருந்ததாம். இந்த தண்ணீரை இந்த குழாயில் கொட்டி நீங்கள் அடித்தீர்கள் என்றால் இன்னும் நிறைய தண்ணீர் வரும் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்தவுடன் அவனுக்கு மிக கவலையாகிவிட்டது. இருப்பதோ கொஞ்சம் தண்ணீர், இதை குடித்து விடலாம். அவனுக்கு மிகுந்த தாகம். இதை குடித்து விடலாம், ஆனால் பத்தாது. இந்த தண்ணீர் அவனுக்கு கண்டிப்பாக போதாது. இந்த தண்ணீரை கொட்டி அந்த குழாயை அடித்தால் நிறைய தண்ணீர் வந்தால் நல்லதுதான். நன்றாக தாகம் தீரும் வரையில் நிறையாக தண்ணீர் அருந்தலாம். ஆனால் இது வேலை செய்யாமல் போய்விட்டால், அப்பொழுது இருக்கும் தண்ணீரையும் அதில் கொட்டிவிட்டால் கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் போய்விடுமே. இப்பொழுது என்ன செய்வது என்று மிகவும் யோசித்தான். பிறகு அவனே ஒரு முடிவுக்கு வந்தவனாக, செய்துதான் பார்ப்போம் என்று அந்த தண்ணீரை எடுத்து அந்த குழாயில் ஊற்றி அவன் தண்ணீரை அந்த குழாயை அடித்தவுடன் எக்கச்சக்கமாக நல்ல மிகுதியான தண்ணீர் வர ஆரம்பித்தது. அவன் நன்றாக தாகம் தீரும் வரையில் நன்றாக குடித்தான். பிறகு அவன் ஒரு வேலை செய்தான். அந்த பலகை இருந்ததல்லவா, இதில் தண்ணீர் ஊற்றி அடித்தால் இன்னும் மிகுதியான தண்ணீர் வரும் என்று. அதன் கீழே இது உண்மை, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும் தண்ணீரை இதில் ஊற்றி நீங்கள் இந்த குழாயை பயன்படுத்தலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த குவளையில் தண்ணீரை பிடித்துவிட்டு சென்றார் என்று அந்த கதை கூறுகிறது. பிறர் நலம் பேணுதல் என்பது இதுதான். அவனுக்கு வேண்டிய தண்ணீரை அவன் குடிக்கும் அந்த தருணத்தில் பிறர் நலத்தை பேணும் வகையில் அவன் எழுதிய அந்த ஒரு விஷயம், இதுதான் பிறர் நலம் பேணுதல். இப்பொழுது நமக்கு நன்றாக புரிகிறது. நாம் செய்யும் செயலிலே மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் நாம் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். நம்முடைய செயல்களை செய்யும் பொழுதே அடுத்தவர்களுடைய நலனிலும் நாம் கவனம் செலுத்தலாம் என்னும் விஷயம் நமக்கு புரிகிறது. ஆனால் அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம் என்று பார்த்தால் சிறு சிறு விஷயங்களில் நாம் தொடங்கலாம். நாம் யாரேனும் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் நாம் நடந்து கொள்ளலாம். இது சிறிய விஷயம்தானே. தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் சத்தத்தை குறைவாக வைத்து பார்க்கலாம். நாமே சத்தமாக பேசியோ சத்தமாக சிரித்தோ அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்கலாம். நாம் நம்மளுடைய காலணிகளை கழற்றி வைக்கும் பொழுது அழகாக கழற்றி வைக்கலாம். மற்றவர்களுடைய காலணிகளை மேல் அதை போட்டு அவர்களுக்கு அந்த தொந்தரவை தராமல் இருக்கலாம். பிறகு நமது வண்டியை நிறுத்துகிறோம் என்றால் நாம் நமது வண்டியை நிறுத்தும் போது பிறருடைய வண்டியை எடுப்பதற்கு சிரமம் இல்லாத வகையில் நிறுத்தலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பத்தில் நாம் கவனங்கள் செலுத்தலாம். இந்த வண்டியை நிறுத்துவது எனும் பொழுது நான் ஒரு விஷயம் கவனித்திருக்கிறேன். நிறைய இடங்களில் இந்த அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கிறது அல்லவா, அடுக்குமாடி குடியிருப்புகள், அங்கே வண்டி நிறுத்துபவர்கள் காலை வேளையில் 4:30-5 மணிக்கு அவர்கள் தன்னுடைய வண்டியை கிளப்புவார்கள். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு குளிரான நேரத்தில், குளிர்காலத்தில் அந்த வண்டிகள் உடனே கிளம்பாது. அதனால் அவர்கள் அந்த வண்டியை மீண்டும் 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 அந்த ஸ்டார்ட் செய்வதற்காக மீண்டும் மீண்டும் உதைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது வண்டி ஆஃப் ஆகிவிடும். ஆஃப் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இன்னும் ஆக்சிலரேட்டரை பயங்கரமாக திருகுவார்கள். அந்த 4:30 மணி அதிகாலையில் அது எத்தனை சத்தத்தை ஏற்படுத்தும். இது தூங்குபவர்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இதுதான் பிறர் நலம் பேணுதல். என்ன செய்யலாம்?
நம்முடைய வண்டிதான். சிறிது தூரம் நாம் அதை எடுத்துக்கொண்டு தள்ளிக்கொண்டு சென்றால் அந்த காலனியின் வாசலிற்கே நாம் சென்று விடலாம். அங்கே நின்று கூட நாம் அந்த வண்டியை இயக்கலாம் அல்லவா? இது போன்ற சிறு சிறு விஷயங்களில் நாம் பிறர் நலனை யோசிக்கலாம். அதை நடைமுறைக்கு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் தானாகவே பெரிய விஷயங்களிலும் நமக்கு பிறர் நலம் பேணுதல் என்பது தானாகவே வந்துவிடும். பொருளுதவி செய்வதிலோ அல்லது மற்றவர்கள் மிகவும் கவலையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாக்கினால் அவர்களுக்கு நல்ல விஷயம் சொல்வதோ இதெல்லாம் பெரிய விஷயம். சிறு சிறு விஷயங்களில் நாம் பிறர் நலனை பேண ஆரம்பித்தால் சிறிது சிறிதாக நாம் பெரிய விஷயங்களிலும் பிறர் நலனை பேண ஆரம்பிக்கலாம். ஆண்டாள் அப்படித்தானே செய்கிறாள். அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் விஷயம் பிறர் நலம் பேணுதல். திங்கிங் குட் ஃபார் அதர்ஸ். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.